மக்கள் மத்தியில் மௌன புரட்சி உருவாகி வருவதாக மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் 2வது கட்ட தேர்தல் பிரச்சாரத்தை கோவையில் இன்று தொடங்கினர். இந்த பிரச்சார கூட்டத்தில் பேசிய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, எழுதி கொடுத்ததை பார்த்து பேசும் ஸ்டாலின் தவறான தகவல்களை மேடைகளில் பேசுவதாக குற்றம் சாட்டினார். ஆனால் மக்களை ஏமாற்றிவிட முடியாது என கூறிய அவர், கருணாநிதி, ஜெயலலிதா இருவரும் போட்டி போட்டுக்கொண்டு பொய் சொல்வதாக விமர்சனம் செய்தார். அதிமுக ஆட்சியில் சிறு தொழில்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி. ராமகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த 5 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் 30% சிறு தொழில்கள் நலிவடைந்து மூடப்பட்டுள்ளதாகவும் 2 லட்சம் தொழிலாளர்கள் வேலை இழந்துள்ளதாகவும் ஜி. ராமகிருஷ்ணன் தெரிவித்தார். பணத்தால் தேர்தலை வெல்ல முடியாது எனவும் அதற்கு பீகார் தேர்தல் ஒரு உதாரணம் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்தார். மக்கள் இந்த தேர்தலில் மாற்று சக்தி தேவை என்று உணர்ந்திருக்கிறார்கள் என்றும் அவர் கூறினார். இருப்பவர்களுக்கு முதலில் ஒரு அரசியல் புரிதல், கொள்கை புரிதல் இருக்க வேண்டும். வெறும் கமிஷன் வாங்குகிற அரசியல் புரிதல் தான் இருக்கிறதே தவிர மக்களை பற்றிய கவலை கொண்டவர்களாக அவர்கள் இல்லை. சூழலியல் அறிவு இருக்க வேண்டும், சுற்றுச்சூழலை பற்றிய சிந்தனை இருக்க வேண்டும், தொலைநோக்கு பார்வை இருக்க வேண்டும், விவசாயத்தை மேம்படுத்துவதற்கான கொள்கை புரிதல் இருக்க வேண்டும். அரசியல்வாதிகளுக்கு அது இல்லாமல் இருந்தால் அதிகாரிகளுக்காவது இருக்க வேண்டும். அதிகாரிகளுக்கு இருந்தாலும் அதை சுதந்திரமாக எடுத்துச் சொல்லுகிற துணிச்சல் அல்லது சுதந்திரம் அதிகாரிகள்